அஸ்ஸலாமு மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நைட்லேருந்தே பாப்பாவுக்கு ஃபீவராக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ஜூஸ் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை. நான் போகிறதுக்கு முன்னாடி பருப்பை ஊற வச்சுட்டு தான் போனேன். நல்லா பருப்பு ஊறி இருக்குது. சாம்பார் வேக வைக்க போகிறேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்க போகிறேன். காய்கறி கழுவுறேன் பாருங்க. பருப்பு கழுவுன தண்ணியில் எதனா ஒன்று கழுவிடுவேன். முட்டை வேக வைப்பேன், அந்த மாதிரிலாம் செய்வேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேகட்டும் ஒரு பக்கம். துணி சாரி அயன் பண்ண போகிறேன். சாரி அயன் பண்ண கடையில் போய் அயன் பண்ணிட்டு வரேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நான் வேணான்னு சொல்லிட்டேன். எதுக்கு அந்த காசை வேஸ்ட் பண்ணணும், வீட்லேயே அயன் பாக்ஸ் இருக்கு, பார்த்து அயன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானே அயன் பண்ண உட்காந்துட்டேன். இந்த சாரீ கட்டி ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகுது. ஏன்னா கன்சீவாக இருக்கு பார்த்து கட்டினது. இப்போ தான் கட்ட போகிறேன். அப்படியே குளிச்சுட்டு தண்ணி அடிச்சு விட்ருக்கேன். சேர் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஏதோ வண்டி போச்சு போல் சேர் ஆயிடுச்சு. அப்படியே தண்ணி அடிச்சு விட்டு துணியை துவைச்சிட்டேன். நல்லா காய வச்சிடலாம். பாப்பாக்கு எப்போ காய வச்சாலும் இந்த கிளிப்பை கேட்பாங்க. கிளிப்பை எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, விளையாடிட்டு இருக்கான். எனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான் என் பொண்ணு. துணியெல்லாம் காய வச்சுட்டு அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.